Hello friends, welcome to Banu Training Tech Channel. நம்ம இந்த வீடியோவில் கம்பேர் சைட் பை சைட் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஒர்க் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் 1 மார்க் 2 அப்படின்னு 2 ஷீட் இருக்குது. இப்போ இந்த ஒர்க் புக் அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு டூப்ளிகேட்டாக வேணும் அப்படின்னு பார்க்குறீங்க. அதாவது நம்ம வந்து இந்த மார்க் 1 மார்க் 2 இதை வந்து நம்ம காப்பி பேஸ்ட்டு பண்ணாமலேயே இந்த ஒர்க் புக்கை அப்படியே ஒரு டூப்ளிகேட் காப்பியாக வேணும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் வியூ ரிப்பன் போனீங்கன்னா அதில் நியூ விண்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இந்த ஒர்க் புக் மாதிரியே அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு நியூ ஒர்க் புக் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ பாருங்கள், இப்போ நியூ ஒர்க் புக் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதனுடைய நேம் ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா புக் 1 2ன்னு இருக்கும். அதாவது புக் 1உடைய டூப்ளிகேட் காப்பி தான் இந்த புக் 1 2. ஓகேங்களா? ஸோ மேலே அந்த டைட்டில் பாரில் பார்த்தீங்கன்னா புக் 1 2 அப்படின்றது வந்து இருக்கும். ஓகேங்களா? தென் இந்த 2 ஒர்க் புக்கையும் சைட் பை சைட் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு அதே வியூ ரிப்பனில் பார்த்தீங்க அப்படின்னா வியூ சைட் பை சைடு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ஒர்க் புக்குமே சைட் பை சைடு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ பாருங்கள், ரெண்டுமே சைட் பை சைட் க்ரியேட் ஆகிடுச்சு. பட் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல இல்லையா? அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அரேஞ்ச் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வெர்டிக்கல், ஹரிசாண்டல், கேஸ்கேட், டைல்டு அப்படின்ற ஆப்ஷன்லாம் இருக்கும். அதில் நான் ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுமே உங்களுக்கு அந்த 2 ஒர்க் புக்குமே ஹரிசாண்டல் வைஸ் கம்பேர் ஆகிருக்கும். இதே இது நான் வெர்டிக்கல் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் வைஸ் வந்து கம்பேர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ரெண்டுமே இப்போது வெர்டிக்கலாக இருக்குது. ஒன்று வந்து புக் 1 and 1, இன்னொன்று வந்து புக் 1 and 2. ஓகேங்களா? தென் இப்போது இந்த 2 ஒர்க் புக்கில் ஏதோ ஒரு ஒர்க் புக்கில் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். 2 ஒர்க் புக்லேயும் அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஸ்க்ரால் பண்ணாலோ இல்லை இந்த ஒர்க் புக்கில் ஸ்க்ரால் பண்ணாலோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே அட் அ டைமில் ஸ்க்ரால் ஆகும். ஸோ அது எதனால அப்படின்னா அந்த வியூ சைட் பை சைடுக்கு கீழே சின்கரனஸ் ஸ்க்ரோலிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அது ஆக்டிவேட்டில் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஒர்க் புக்கை ஸ்க்ரால் பண்ணாலே இன்னொரு ஒர்க் புக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஸ்க்ரால் ஆகுது. இன்கேஸ் அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒர்க் புக், அதாவது எந்த ஒர்க் புக்கில் வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் புக் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரால் ஆகும். ஓகேங்களா? தென் இப்போ இந்த டூப்ளிகேட் ஒர்க் புக் புக் 1 and 2 இருக்கு இல்லையா? அந்த ஒர்க் புக்கில் நான் ஏதாவது ஒரு எடிட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக அந்த ஒர்க் புக்கை நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன டெக்ஸ்ட்டு வேணுமோ நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஒர்க் புக்கில் அப்படியே அது வந்து அப்டேட் ஆகிருக்கும். பாருங்கள், நான் வந்து டைப் பண்ணிட்டேன். டேரெக்டாக க்ளோஸ் பண்ணுறேன். சேவ்லாம் பண்ணல. க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு சேவ் பண்ணு அப்படின்றது கேட்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ஒர்க் புக்லையும் அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கிறது தெரியும். யூஸ்வலாக நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் புக்கில் நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் டைப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது சேவ் பண்ண சொல்லி கேட்கும். பட் இந்த மாதிரி டூப்ளிகேட் எடுத்து பண்ணும்போது இந்த மாதிரி சேவ் பண்ண சொல்லி கேட்காது. ஓகேங்களா? இப்போ இந்த ஒர்க் புக்கை வந்து நீங்கள் ஃபைனலாக சேவ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேவ் பண்ண சொல்லி கேட்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.